வணக்கம் நண்பர்களே. எப்போ மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணாலும் ஒரே கேள்வி தான் நம்ம மனசில் வரும். நான் ஏன் தொடர்ந்து லாபம் பண்ண முடியல? எனக்கு சார்ட் தெரியும், இண்டிகேட்டர் யூஸ் பண்ண தெரியும், ஸ்ட்ராட்டஜி தெரியும், ஆனால் ஸ்டில் எனக்கு லாபம் பண்ண முடியல. இதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அது ஸ்ட்ராட்டஜி கிடையாது, இண்டிகேட்டர் கிடையாது. காரணம் நம்ம மனசு தான். ஸோ அதை தான் இந்த உலக புகழ்பெற்ற ஒரு புக்கு ஒன்று இருக்குது, ட்ரேடிங் இன் த ஜோன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த புக்குடைய சம்மரி தான் இந்த வீடியோவில் நம்ம கிளியராக தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஓகேங்களா? ஸோ இது பிகினருக்கும் ஈஸியாக புரியுற மாதிரி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன், ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது, மார்க்கெட்டை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது, மனசை மட்டும் நம்மளால கண்ட்ரோல் கண்டிப்பா பண்ண முடியும். ஸோ இந்த புக்குடைய ஆத்தர் மார்க் டக்ளஸ் என்ன சொல்றாரு அப்படின்னா, சந்தையை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னாலும் நம்ம மனசை ஈஸியா நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ மோஸ்ட் ட்ரேடர் ஃபெயில் ஆகிறது காரணம் என்ன தெரியுமா? சாட் தெரியாம இல்ல, அவங்களுடைய எமோஷனலை கண்ட்ரோல் பண்ண முடியாம தான் அவங்க ஃபெயில் ஆகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆத்தர் சொல்றாரு, ஓகேங்களா? ஸோ மார்க்கெட்ல ரெண்டு பெரிய எனிமிஸ் இருக்காங்க. ஒன்று பயம், இன்னொன்று பேராசை, அதாவது கிரீட் அப்படின்னு சொல்லுவோம், ஓகேங்களா? ஸோ லாஸ் வந்தா பயம் ஆகுது, இனி நம்ம ட்ரேட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனசு சொல்லுது. ஆனால் ப்ராஃபிட் வந்தா நம்ம மனசுக்குள்ள ஒரு கிரீடு, பேராசை வருது. இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாமே, இன்னும் லாபம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்னும் இருக்கிற ஃபண்டை இன்னுமே லாஸ் பண்றோம், ஓகேங்களா? ஸோ இரண்டு மிஸ்டேக்கை மனசு தான் செய்ய வைக்கிறதே தவிர நம்ம இண்டிகேட்டரோ இல்லை சார்ட் பேட்டர்னோ எதுவும் செய்ய வைக்கல, ஓகேங்களா? ஸோ நம்ம மனசை எப்படி ஃப்ரெண்ட் ஆக்கணும், எனிமையாக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த புக்கு மூலமா நம்ம பார்க்க போறோம், ஓகேங்களா? ஸோ மார்க்கெட்ல எந்த ட்ரேடுக்கும் 100% கேரண்டி கிடையாது. ஒவ்வொரு ட்ரேடும் ப்ராபபிலிட்டி கேம் மாதிரி தான் இருக்கும், ஓகேங்களா? ஸோ எப்படி நம்ம ஒரு காயினை டாஸ் பண்ணா சில தடவை ஹெட் வியும், சில தடவை டெய்ல் வியும். ஸோ அதே மாதிரி தான் ட்ரேடிங்ல ஒரு ட்ரேடரை ஜட்ஜ் பண்ணாலும் என்ன, அதாவது சிங்கிள் ட்ரேட்ல நீங்க உங்களை ஜட்ஜ் பண்ண முடியாது, ஓகேங்களா? ஸோ ரேண்டமா ட்ரேட் எடுக்கக்கூடாது. நீங்க உங்களுடைய ட்ரேட் பிளான் பிரகாரம் தான் எடுக்கணும். ஸோ அதை மாதிரி எடுத்து லாங் டேர்ம்ல தான் உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் நம்ம டிசைட் பண்ண முடியும், ஓகேங்களா? ஸோ நீங்க 10 ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா அதுல 4 ட்ரேட் லாஸ் வரலாம், 6 ட்ரேட் ப்ராஃபிட் வரலாம். பட் நீங்க ரூல்ஸை ஃபாலோ பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு ப்ராஃபிட் வரும், ஓகேங்களா? ஸோ ஆனா பிகினர்ஸ் என்ன பண்றாங்க தெரியுமா? ஒரு ட்ரேட்ல லாஸ் வந்தாலே மனசு உடைஞ்சு போயிடுது. ஸோ அந்த நாள் ஃபுல்லாக நம்ம ட்ரேடிங்கை பண்ணக்கூடாது அப்படின்னு குவைட் பண்ணிட்டு போயிடுறாங்க. இல்லை அப்படின்னா அவங்களுக்குள்ள ரிவெஞ்ச் மோடு வந்துடுது. ஸோ ரிவெஞ்ச் பண்ணிட்டு அவங்க இன்னும் லாஸ் எடுத்துக்கிறாங்க. மார்க் டக்ளஸ் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒவ்வொரு ட்ரேடும் இண்டிபெண்டன்ஸ் ஈவெண்ட் தான். ஒரு ட்ரேட்ல வின் லாஸ் பண்றீங்கன்னா அதுக்கப்புறம் ஃபியூச்சரை ப்ரெடிக்ட் பண்ணக்கூடாது, ஓகேங்களா? ஸோ ஒரு ட்ரேடை வச்சு நம்ம எப்பயுமே நம்மளுடைய இது ப்ரெடிக்ட் பண்ணக்கூடாது, ஓகேங்களா? ஸோ டிசிப்ளின் இல்லாமல் மார்க்கெட்டில் எப்பயுமே நம்ம சர்வை பண்ண முடியாது. மார்க் டக்ளஸ் என்ன சொல்றாரு அப்படின்னா, டிசிப்ளின் இல்லாத ட்ரேடர் ஸ்டேரிங் இல்லாத ஒரு கார் மாதிரி, ஓகேங்களா? ஸோ ரூல்ஸ் இல்லாமல் ட்ரேட் பண்ணுறவங்க எப்பயுமே ஆக்சிடென்ட் ஆகிற காரு மாதிரி இவங்களுடைய லைஃப் ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு, ஓகேங்களா? ஸோ அப்படின்னா ரூல்ஸ்னா என்ன அப்படின்றத பற்றி பார்ப்போம். ஸ்டாப் லாஸ் கம்பல்சரியாக வைக்கிறது, ஓகேங்களா? நெக்ஸ்ட் நீங்கள் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை ஃபாலோ பண்ணுறது. ஒரு ட்ரேடில் கேபிட்டலை உங்கள் கேபிட்டல் இருக்கிற 1 to 2% வரைக்கும் மட்டும் யூஸ் பண்ணுறது. ட்ரேடிங் பிளான் எப்போ என்டர் பண்ணணும், எப்போ எக்ஸிட் ஆகணும் முன்கூட்டியே முடிவு பண்ணி வச்சிருக்குது, ஓகேங்களா? ஸோ உதாரணம், ஒரு டாக்டர் கேட்டீங்க அப்படின்னா ஆப்ரேஷனுக்கு ரூல்ஸ் பண்ணாமல் அவர் ஆப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ண மாட்டார். அதே போல தான் ஒரு ட்ரேடர் ரூல்ஸ் பண்ணாமல் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறது மிகப்பெரிய தவறு, ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்க்கறது உங்களுடைய உணர்வுகள், அதாவது எமோஷனல் எப்படி கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஓகேங்களா? ஸோ எமோஷனல் கண்ட்ரோல் பண்ணுறது மார்க்கெட்டில் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ப்ராஃபிட் வந்தால் சின்ன சந்தோஷம், ஃபைன் தான். ஆனால் ஓவர் கான்ஃபிடென்ட் இருக்கக்கூடாது. லாஸ் வந்தால் அப்செட், ஆனால் குவைட் பண்ணக்கூடாது, ஓகேங்களா? இப்போ ப்ரொஃபஷனலாக இருக்கிற ட்ரேடருக்கு எப்பயுமே நியூட்ரல் மைண்ட் செட்டு தான் வேணும். அதான் இந்த ஜோனில் போறவங்க கன்சிஸ்டண்டாக லாபம் பண்ண முடியும். அதாவது நீங்கள் நியூட்ரல் மைண்ட் செட்டில் எப்போ ட்ரேட் பண்ணுறீங்களோ அப்போ தான் உங்களால் கன்சிஸ்டண்டாக ப்ராஃபிட் பண்ண முடியும். ஸோ நம்ம ஜாப் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு ட்ரேடரும் காம் மைண்டில் எக்ஸிக்யூட் பண்ணணும். அதாவது எமோஷனலை தவிர்த்துட்டு நீங்கள் எப்போ நியூட்ரல் மைண்டோட ட்ரேடிங் பண்ணுறீங்களோ அப்போவே உங்களுக்கு கன்சிஸ்டன்ட் ப்ராஃபிட் கிடைக்கத்தானா வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது, ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ட்ரேடிங்கை இந்த புத்தகத்தில் ஒரு 5 குறிப்புகள் கொடுத்துருக்காங்க. இந்த 5 குறிப்புகளை நம்ம பார்க்க போகிறோம், ஓகேங்களா? ஸோ முக்கிய குறிப்பில் ஃபர்ஸ்ட் மார்க்கெட்டில் எதுவும் நடக்கலாம். நாளைக்கு மார்க்கெட்டு எந்த டைரெக்ஷனில் போகும் அப்படின்னு சொல்லிட்டு நோபடி நோஸ், யாருக்குமே தெரியாது, ஓகேங்களா?
அடுத்தது என்ன ஆக போகிறதுன்னு தெரிஞ்சாதான் லாபம் வரும் அப்படின்றது ஒரு மனசுக்குள்ளே எல்லாருக்கும் இருக்கும். அப்படின்றது ஒன்றுமே கிடையாது. நம்ம ரேண்டமாக பண்ணாலும் கரெக்டான ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணோம்னா பண்ணலாம். ஓகேங்களா? ஒரு ஸ்ட்ராட்டஜி இருந்தாலும் வின் லாஸ் வந்து எப்பயுமே ரேண்டமாக வரும். ஸோ ஸ்ட்ராட்டஜி என்பதே ப்ராபபிலிட்டி இண்டிகேஷன் தான், சர்டனிட்டி கிடையாது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபிஃப்த் ஒன் வந்து மார்க்கெட்டில் ஒவ்வொரு நேரமும் யூனிக்காக தான் இருக்கும். ஒரே மாதிரியான பேட்டர்னு, ஒரே நியூஸ் வந்து ஃபியூச்சரில் வந்து சேம் ரிசல்ட் எப்பயுமே கொடுக்காது. ஓகேங்களா? ஸோ இந்த 5 உண்மைகளும் நம்ம மனசில் ஃபிக்ஸ் ஆகிடுச்சுன்னா நம்ம பயமும் ஆசையும் நம்மளை விட்டு போயிடும். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். இது வந்து ஷார்ட்டாக தான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு வந்து இந்த புக்ஸு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கு. ஸோ இந்த புக்கை பர்ச்சேஸ் பண்ணி படித்து பாருங்கள். உங்கள் மைண்ட் செட்டு டோட்டலாக வந்து ட்ரேடிங்கில் இதுக்கு முன்னாடி எப்படி பண்ணீங்க, இதுக்கப்புறம் எப்படி பண்ணீங்கன்றது சேஞ்ச் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்களா? நன்றி நண்பர்களே.